ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ வாழைத்தண்டு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டு இதில் சேர்த்துருக்கீங்கன்னே தெரியாது. ஸோ இதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி கோல்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஸோ 10 மினிட்ஸ் போல் ஊற வச்சுட்டு நான் இது கூடவே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இது கூடவே நீங்கள் கருவேப்பிலை பூண்டு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே பச்சை மிளகாய் குழந்தைக்கு கொடுக்குறதுனால சும்மா 2 பீஸாக போட்டிருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புத்தூள் வேண்டாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பருப்பு கொஞ்சம் கூட இருந்து வாழைத்தண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி குவான்டிட்டி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பிசைஞ்சு மசிச்சு விட்டாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக கடலைப்பருப்பு வடை எப்படி தட்டி போடுவோமோ அந்த மாதிரி நீங்கள் தட்டி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் குழந்தைக்குங்கிறதுனால ரொம்ப குட்டி குட்டியாக நான் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா கையில் வச்சு அழுத்தி பிடிச்சி போட்டுருங்க. ரொம்ப இது ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது உடஞ்சி வந்துடும் வாழைத்தண்டு போட்டிருக்கனால. ஸோ லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி டக்குன்னு எண்ணெயில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நல்லா வெந்து பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை நார்மலாக எப்படி கடலைப்பருப்பு வடை நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம வாழைத்தண்டு ஆட் பண்ணியிருக்கோமாங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இதில் மைல்டாக அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபியெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஆல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.